கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது மீகா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 7ஆம் அதிகாரம், அதில் 15ஆம் வசனம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவஜனமே, தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அருமையான அழகான ஒரு காரியம் என்னவென்றால், உங்களோட சொல்ல ஆசைப்படிய ஒரு காரியம் என்னவென்றால், நீங்க என்ன பார்க்க போறீங்க? அதிசயங்களை காண செய்வாராம். தேவனே சொல்லுகிறார், நீங்கள் அதிசயமானவைகளை பார்க்க போகிறீங்க. அதிசயமானவர்களை பார்த்து அதிசயமானவர்களை கண்டு உங்கள் இருதயம் பூரிக்க போகிறது. கர்த்தராகிய ஆண்டவரே தேவனிடத்தை சொல்லுகிறார். இது பாருங்க, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. ஒருவேளை நம்ம எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டோமா? இல்லை. ஆனா எகிப்து தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை தேவன் விடுவித்தார். ஒருவேளை இந்த காலத்துல, இந்த டைம்ல நீங்க அடிமைத்தனத்துல இருக்கீங்களா? போராட்டத்தில் இருக்கீங்களா? உலகம் உங்களை அடிமையாக்கி கொண்டு உங்களை வைத்திருக்கிறதா? உலகத்தின் ஆசபாசங்கள் உங்களை அடிமையாக வைத்திருக்கிறதா? எதுக்கும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை விடுதலை செய்து உங்களை அதிசயங்களை காண செய்ய போகிறார். அதிசயமான காரியங்கள் உங்கள் நடுவில் நடக்கப் போகிறது. அதிசயமான காரியங்கள்னா, இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க வனாந்தரத்தில் 40 வருடம் வெளியே நடந்து வந்ததே மிகப்பெரிய ஒரு அதிசயம். அந்த வனாந்தரத்தை போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே எப்படி இருக்குங்க. நிழல் கிடையாது, மரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அக்னி சம்பவம், மேக சம்பவமாக தேவன் அவங்களை வழிநடத்தி அதி அற்புதமாக அவர்களுக்கு முன்னறிவித்த கானான் தேசத்தை அதிசயமாக கொண்டு போய் சேர்த்தார். அதே போல உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் முன்னறிவிக்கப்பட்டு இருக்கிறதோ, என்னென்ன வாக்குத்தத்தங்கள் உங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறதோ, அனைத்து காரியங்களும் நடக்கும் காலம் வந்து விட்டது. அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற போகிறது. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்கள் வெளியே வந்தாங்க. மோசே மூலமாக தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு வெளியே வந்தாங்க. நம்ம ஊழியக்காரங்க மூலமாக தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொண்டோம், தேவனுடைய அழைப்பை அறிந்து கொண்டோம். நான் இந்த இடத்துல இருக்கேன், நல்லா இருக்கேன், இந்த இடத்துல இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி கொண்டே இருக்கிறோமா? இல்லை அவங்கள போல இந்த அடிமைத்தனத்து வாழ்க்கையிலிருந்து வெளியே வரதுக்கு ஆவலவுடன் இருக்கிறோமா? ஒருவேளை வெளியே வந்ததுக்கு அப்புறமே இஸ்ரேல் மக்கள் முறுமுறுக்க தான் செஞ்சாங்க. நாங்கள் அங்கே சந்தோஷமா இருந்தோம், நாங்கள் இவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், அங்கே இதை சாப்பிட்டோம், இங்கே வந்து இப்படி பாடுபடுறோமே அப்படின்னு முறுமுறுக்கத்தான் செஞ்சாங்க. ஆனாலும் தேவன் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர்களை மன்னித்து அவர்களுக்கு என்னென்ன தேவையோ பார்த்து பார்த்து தேவன் செய்தார். உடனே இருந்தவர்களை அது பாதுகாத்தா வழி நடத்தி வந்தார். அதனால்தான் அவங்களால கானான் தேசத்துக்குள்ள உள்ள நுழைய முடிஞ்சிச்சு. இல்லாட்டி செங்கடலே அவர்களை வந்து மறைச்சிருக்கோம். செங்கடலே அனைவருமே முடிஞ்சு போயிருக்கோம் அவங்க வாழ்க்கை. செங்கடலை 2ஆக பிளக்க செய்து அடையாள அற்புதங்களை செய்த தேவன் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில என்ன செங்கடல் இருக்கு, என்ன மாதிரி இருந்த போராட்டங்கள் இருந்தாலும் சரி, அதை உடைத்து 2ஆக பிரிக்க போகிறார் தேவன். நீங்கள் உணர்ந்த தரையில் அந்த மக்கள் எப்படி நடந்தாங்களோ அதே போல சந்தோஷமாக நீங்கள் நடந்து போகிறீங்க. ஏன்னா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்து போலவே உன்னை அதிசயங்களை காண செய்வேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. நீங்கள் எகிப்து தேசம் நடந்தது போல உங்களை நான் நடத்தி செல்லுவேன் அப்படின்னு சொல்லலை. அதிசயமான காரியங்களை செய்வேன்றாரு. இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவஜனமே, இந்திய தினத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் அதிசயமான காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் நீங்கள் எகிப்தாகிய உலகமாகிய எகிப்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று தேவனண்டை வருவதற்கு ரெடியா இருக்கீங்களா? நேற்று தினம் பார்த்தது போல அடைகளும் தஞ்சமுமாக இருக்கிற தேவனை நோக்கி வருகிறோமா? நம்ம கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அடையாள அற்புதங்கள் செய்து உங்களை அதிசயங்களை காண செய்வதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அட்மிட் பரலோக பிதாவே, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன மகா கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. பேசாமே நாங்கள் இந்த உலக வாழ்க்கையாகிய எகிப்து தேசத்திலிருந்து, உலக இச்சைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு உண்மை பற்றும் அன்புடன் உண்மை பற்றி கொள்ள எங்களை நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படி நாங்கள் எங்கள் பழைய வாழ்க்கையிலிருந்து உண்மை தேடும் புதிய வாழ்க்கையிலே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எழும்பி நிற்க நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே. திருமணத்திற்காக காத்திருப்பவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. திருமண காரியங்கள் நல்லபடியாக முடிய உதவி செய்யும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அவர் என்ன நோக்கத்திற்காக உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் நோக்கி பார்த்த காரியங்களை நீர் விடுதலை தந்து அவர்களை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம்.
இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.